Hi friends, welcome back to High Tech Tamil YouTube channel. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோ PC build-ஓட part 2 வீடியோ. இது முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோல நம்ம இந்த PC build-க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். அதாவது இதுக்கு என்ன RAM, என்ன ப்ராசஸர், பவர் சப்ளை அண்ட் கேபினட் இது எல்லாத்தையும் பத்தி போன வீடியோல வந்து பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படினா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த PC வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போறேன். ஸோ இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில பேசிக்கான விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நான் அந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர் பற்றி அவ்வளோவா தெரியாது, இதுக்கு முன்னாடி PC பில்டும் பண்ணது கிடையாது. ஆன்லைனில் பார்த்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும் தான் நான் PC பில்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை பில்டு பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் தப்பாக பண்ண மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் ஒன்றா இருக்கலாம், தவிர சொல்லிக் கொடுத்த தலைமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலிமா இந்த PC அசம்பிள் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட இதை பற்றின ஒரு ஐடியா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதாவது எப்படி வந்து ஒரு PC வந்து பில்டு பண்ணுறாங்க, இது எப்படி ஒயரிங் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இப்போ இதில் வந்து இவ்வளோ ஒயர் வருது, ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, மதர் போர்டு இருக்குது, மதர் போர்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மூலிமா உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன நாலேஜ் வந்து கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு PC பில்டு பற்றி நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், போன வீடியோவில் போட்டிருந்தேன், அதை பாருங்கள். திருப்பி என்னால் இதை பற்றி சொல்ல முடியாது. இப்போ நம்ம PC பில்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மதர் போர்டு. இந்த மதர் போர்டு தான் மெயினான விஷயம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மதர் போர்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகாபைட்டில் B450M அப்படின்றதுல ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் மதர் போர்டு. இது மாடல் நம்பர். இதில் ப்ளூடூத் ஒய்ஃபை இல்லாமல் நார்மலாக வந்து இருக்குது, அது ரேட்டு கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். இதோட காஸ்ட்டு டீட்டெயில்ஸு மொத்தமாக இந்த PC பில்டுக்கு நம்ம எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கிடணும் என்ன அப்படிங்கிறதுலாம் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து இருக்குது, இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ இதோட பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து IO ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கம்ப்யூட்டரோட பேக் சைடில் வருது. இந்த மதர் போர்டோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபைக்கான ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ரெண்டு, ஒன்று ப்ளூடூத்துக்கு ஒன்று ஒய்ஃபைக்கு. இதே எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாட்டா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தது தான். சாட்டா கேபிள் வந்து ரெண்டு இருக்குது, இதே தோற வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பில்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே இருக்க எந்த மெட்டீரியலுமே வந்து தேவையில்லை. இந்த பவர் சப்ளை, கேபினெட்டு, அது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஓரம் வச்சிடலாம். ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம், என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து பாருங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணி. ஃபஸ்ட்டு இது மதர் போர்டோட அட்டபாக்ஸ். இந்த அட்டபாக்ஸை கீழே வச்சுக்கோங்க. இது மேலே தான் நம்ம மதர் போர்டு வந்து வைக்க போகிறோம். இதுக்கு மேலே இருக்க இந்த IO ஷீல்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ரிசீவர், இந்த சாட்டா கேபிள்லாம் எடுத்து ஓரம் வச்சிடலாம். அது இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. இந்த பாக்ஸ் வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மதர் போர்டு வந்து எடுக்கலாம். இந்த மதர் போர்டு வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து SMD காம்போனண்ட்டு, ஒரு சில மல்டி பின்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பின்னு உடச்சிச்சுன்னா, பெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதுதான் மதர் போர்டோட இன்டர்ஃபேஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் வந்து பவர் சப்ளையோட 24 பின் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இது RAM ஸ்லாட்டு 4 ஸ்லாட் வந்து இருக்குது. இது கிராஃபிக்ஸ் கார்டுக்கான ஸ்லாட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட CPU வைக்கிறதுக்கான ஸ்லாட், அதாவது ப்ராசஸர் AMD Ryzen 5600 GT இதில் வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்டு அண்ட் வீடியோ அவுட்டு, ப்ளூடூத்துக்கான அது இன்புட், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில். ஸோ இதுதான் வந்து மதர் போர்டு. இந்த மதர் போர்டை அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இதில் இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் அசம்பிளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை சேஃபாக எடுத்து மதர் போர்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுறது. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50% ஒர்க்கு வந்து முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை பண்ணோம். இதுவும் ஈஸி தான், பட் கொஞ்சம் ஏதாச்சும் நீங்கள் இதை வைக்கும்போது மாற்றி வச்சுட்டீங்க, பின்னு ஏதாச்சும் பெண்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா AMDயில் Ryzen 5600 GT அப்படின்ற மாடல் ப்ராசஸர். இது வித் APயோட வரும், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டோட இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மாடலுக்கு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நான் எதையும் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் இன்பில்ட் அப்படிங்கிறதுங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் இருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது உள்ள கூலர் ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனை இப்போதைக்கு எடுக்க வேணாம், அதை எடுத்து ஓரம் வச்சிடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் எடுத்து கையில் தொட்டு பார்க்க போகிறீங்கன்னா ஆசைப்படக்கூடாது. கையில் தொட்டு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அட்டைக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குது, பாட்டமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அட்டைக்குள்ளே வச்சு வந்து பார்த்துக்குங்க. ஒரு வேளை இது நீங்கள் எடுத்து வெளியில் வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பின்னு. இந்த பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டில் இருக்கிற இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகும். இந்த பின்னில் ஏதாச்சும் ஒரு பின்னு லைட்டாக பெண்ட் ஆனால் கூட இதில் வந்து கரெக்டாக வந்து உட்காராது. ஸோ அதனால் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசரை ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி எப்படி இதை நான் ஃபிட் பண்ணுறனோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த ப்ராசர் வந்து தூக்கும்போது இந்த சைடில் பிடிச்சி தூக்குங்க, தலைகீழ. ஸோ இது வந்து நம்ம பதமாக வந்து வெளியே எடுக்கணும். ஸோ இந்த சைடில் மட்டும்தான் பிடிக்கணும். எக்காரணம் கொண்டும் இந்த பின்னில் வந்து உங்கள் கை வந்து பற்றக்கூடாது. இப்போ இந்த பின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நீட்டாக தெரியும் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று பெண்ட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அதில் வந்து ஃபிட் பண்ண முடியாது. லைனாக இருக்கும் இது எல்லாமே, அது எதுவுமே பெண்ட் ஆகக்கூடாது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இங்கே ஒரு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த ஏரோ மார்க்கு அண்டு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த போர்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டில் இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மார்க்கும், அது இல்லாமல் மதர் போர்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கும் அந்த ப்ராசஸரில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து வைக்கணும். அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ இப்போ நான் போர்டை வந்து இந்த சைடில் வந்து திருப்பிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராசரை மதர் போர்டில் மாட்டத்தை மட்டும் உங்களுக்கு கிட்ட வச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் சாக்கெட் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பி வந்து லேசாக ப்ரெஸ் பண்ணி தூக்குனீங்க அப்படின்னா மேலே வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து லாக்கு. இது இந்த மாதிரி மேலே வந்து தூக்கி விட்டுக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏரோ மார்க் வந்து எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது, இதில் இங்கே இருக்குது. இது இப்போ நான் தலைகீழ கவுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்புக்கு வந்து வந்துடும். சைடில் மட்டும்தான் ப்ராசரை வந்து பிடிக்கணும். ஸோ இது தூக்கியாச்சு. இப்போ இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ரைசன் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாக்கெட் M4 வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கல, அதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே லேசாக பிடிச்சி இந்த இடத்துல எங்கே அந்த பின் வந்து ஹோல்ஸ் இருக்கோ அதுக்கு நேராக கட்டமாக வந்து நீங்கள் வந்து வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் சாக்கெட்டில் வந்து வச்சாச்சு. இது வந்து ஷேக் பண்ணுறது அழுத்தத்தை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் இதில் வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ப்ராசஸர் வந்து எடுத்துக்கும். ஸோ கரெக்டாக இருக்கா, ஷேக் ஆகாமல் இருக்கான்னு லேசாக பார்த்துட்டு இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பியை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே அந்த லாக்கில் வந்து மாட்டிடுங்க. இதன் பிறகு நீங்கள் இதில் எதுவுமே வந்து பண்ண வேணாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது தலைகீழ வந்து கவுத்து பார்க்கலாம். ப்ராசர் வராது. ஓகேங்களா? இப்போ ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ முதல் வேலையை வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த ஏரோ மார்க் நேராக இங்கே கீழே வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதுக்கு நேராக வச்சு ப்ராசர் வந்து பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து முடிச்சாச்சு. இந்த ப்ராசஸரை மதர் போர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூலர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும் இதுக்கு. ஸோ இந்த கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கூலர் தான். நீங்கள் ப்ராசர் வாங்கும்போது உங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ப்ராசர் வித்து இந்த கூலர் சேர்த்து தான் உங்களுக்கு 12,729 ரூபா இது. ஸோ இந்த கூலர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து ப்ராசரை ஹேண்டில் பண்ணீங்களோ அதே மாதிரி கூலரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து பண்ணணும். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து ப்ரீ அப்ளைடாக வரும் உங்களுக்கு இந்த ஹீட் சிங்கில். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த 2 பிளாஸ்டிக் வந்து கழட்டணும். இதை கழட்டினா தான் நீங்கள் வந்து இந்த கூலர் வந்து போட முடியும். ஸோ அதுக்காக இதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லிப்பாகி பக்கத்தில் இருக்கிறத நினச்சி குத்திட்டீங்க அப்படின்னா அடுத்து பண்ணும்போது நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து இந்த மதர் போர்டோட பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கூலர் வந்து நீங்கள் வாங்கி போட போகிறீங்க அப்படின்னா அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே இருக்க இந்த பிளாஸ்டிக் மட்டும் நம்ம கட்டிக்கலாம் ஸ்டாக் கூலருக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூ நமக்கு எதுக்கும் தேவைப்படாததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இந்த 2 பிளாஸ்டிக்கையும் எடுத்து பாக்ஸில் போட்டு நீங்கள் எங்கேயாச்சும் பத்திரமா வைக்கத்தான் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கூலர் ஃபேனை பற்றி பார்க்கலாம். இது டாப் சைடு. இதை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனை நீங்கள் தூக்கும்போது இந்த பிளாஸ்டிக் பிடிச்சி தான் தூக்கணும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தெர்மல் பேஸ்ட்டு. இது வந்து அலுமினியம் ஹீட் சிங்க்னு சொல்லுவாங்க. இது மேலே இருக்குது ஃபேனு.
ஸோ இந்த ப்ராசஸில் ஆகக்கூடிய ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மல் பேஸ்ட் வழியாக அலுமினியத்துக்கு ஈஸியாக சீக்கிரமாக வந்து கான்டாக்ட் வந்து கொடுக்கும், அதாவது ஹீட் வந்து வெப்பத்தை வந்து கடத்தும். ஸோ அந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் மூலிமா கூல் பண்ணப்படும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறது. இதில் நீங்கள் கையை வைக்கக்கூடாது. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கையை வச்சுருக்கும். ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்து ஒரு பிளேட் வரும், அந்த பிளேட்டோட ஸ்க்ரூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இதில் அப்படியே வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறீங்க. இந்த AMD அப்படிங்கிற லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக அது மாதிரி வைக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ஆப்போசிட்டில் வந்து திருப்பி நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னும் போது மெமரி வந்து உங்களுக்கு போட முடியாது, ரேம் வந்து போட முடியாது, அந்த சைடு ரேம் சாக்கெட்டில் வந்து இடிக்கும். ஸோ அதனால் இந்த AMD அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடாக வர மாதிரி இது இப்படி வச்சுக்கோங்க. இதிலே வந்து ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு 4 ஸ்க்ரூ, நீங்கள் இதை வச்சா மட்டும் போதும். ஸோ கைஸ் இப்போ வச்சாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ணும்போது எப்படி டைட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ டைட் லேஸாக ஒரு 2 மரம் வச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 மரம், நெக்ஸ்ட்டு இந்த சைடு, நெக்ஸ்ட்டு அந்த சைடு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும். ஒரே எல்லாத்துலேயும் ஒரு ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரூக்கு வந்து போகக்கூடாது. ஸோ இதில் வந்து 2 சுற்று சுற்றிட்டேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுற்று. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கணும். அப்போ தான் 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ இது ஓரளவு டைட் வச்சோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப போட்டு நீங்கள் மற்ற காம்பனண்ட்டில் முறுக்கிற மாதிரி முறுக்கக்கூடாது. ஸோ இது நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் பிடிக்கும் போதே தெரிஞ்சிடும் அது டைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ எதுவும் பண்ண வேணாம். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ கைஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த 50% ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இதில் வந்து ப்ராசஸர் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூலர் வந்து போட்டாச்சு. இது கூலர் போட்டேன் அப்படின்னாலும் நம்மளுக்கு வேலை வந்து முடிஞ்ச மாதிரி. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கூலருக்கு பவர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா CPU ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து CPU. இந்த CPU-க்கான ஃபேன் வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம். இந்த CPU லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து இருக்கும் இந்த போர்டில். இது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்த மாதிரி போர்டு வந்து மாறும், ஒரு இடத்துல வந்து வரும். ஸோ நீங்கள் வாங்குகிற போர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் லாக் இருக்கும், அதே மாதிரி இதில் இந்த சைடு லாக் இருக்கும். ஸோ இந்த லாக்குக்கு நேராக 4 ஒயர் 4 பின் வரும். ஸோ இதை எடுத்து வச்சு நீங்கள் அழுத்தினா மட்டும் போதும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கைஸ் இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. கூலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த கேபிள் நீங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கலாம், இல்லை இதில் ஒரு டேக் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் போட்டோம், நெக்ஸ்ட் வந்து கூலர் போட்டோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்புட் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஃபிட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேமு. இந்த பிசிக்கான ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரேம் ஸ்லாட்டில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா XPG பிராண்டில் GameX D30 அப்படின்ற மாடல். ஒரு ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8GB 32 MHz ரேம் இது. ஸோ DDR4. இந்த ரேமோட காஸ்ட்டு 1549 ரூபா ஒன்று. ஸோ கைஸ் இப்போ 2 ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணியாச்சு. இப்போ ரேம் ஸ்லாட்டில் ரேம் வந்து மாட்டிக்கலாம். ரேம் மாட்டுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். நான் எடுத்துருக்க இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜிகாபைட்டோட B450M ஒய்ஃபை மாடல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேம் ஸ்லாட் வந்து இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கும். ஸோ இதில் நீங்கள் 4 ரேம் வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இப்போதைக்கு 2 தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ரேம் எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறது இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. DDR4 ரேமு 1 2 3 4 வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். DDR4ல் 1வது ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு, 2வது ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3வது இருக்குது. இந்த கலர் கூட வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். இது கிரே கலரில் வந்து இருக்குது. இது 1வது, இது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பிளாக்கு. 4வது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போகும் 1 2 3 4 அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1வது ஸ்லாட்லேயும் அடுத்தது 2வது ஸ்லாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாக் இருக்கும். ஸோ இந்த லாக் வந்து ரிமூவ் பண்ணிங்க, டபுள் சைடுமே வந்து இருக்கும். எந்த ரேம் ஸ்லாட்டில் நீங்கள் ரேம் போட போகிறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து சைடில் வந்து எடுத்து விட்டுங்க. அடுத்ததாக ரேம் வந்து கையில் வந்து எடுத்துக்கலாம். சேஃபாக எடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி
இந்த ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடி மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நீங்கள் மாற்றிலாம் போட முடியாது. எதனா ஒரு சைடு மட்டும்தான் உள்ளே போகும். அந்த சைடு எது அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ லேசாக வந்து வச்சு பாருங்கள், இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் கரெக்டாக வருது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு கிட்ட வச்சு காமிக்கிறேன். ஸோ இது ரேமு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து வைக்கிறேன் நான். ஸோ இதை வச்சாச்சு. இதுக்கு நேராக இந்த ஹோல்ஸுக்கு நேராக வந்து போயிடுச்சு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போர்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கின்னு லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்க இது. ஸோ அந்த 2 சைடு லாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இது ப்ரெஸ் பண்ண உடனே. இப்போ ரேம் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற 2வது ஸ்லாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேம் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 8GB ரேம் 1. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 16GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து போடுறோம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம் தான் வந்து போட்டிருக்கணும். இப்போ இந்த ரேம் போட்டதுனால இது உள்ளே வந்து போட முடியல சரியா. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சவுண்டு கேட்டிருக்கும். 2 லாக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸர் ஃபிட் பண்ணோம், அது கூலர் ஃபேன் போட்டோம். 3வது வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரேம் பாக்ஸு அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மதர் போர்டில் நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய அடுத்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SSD NVMe SSDன்னு சொல்லுவாங்க. இது 500GB வெஸ்டர்ன் டிஜிட்டல் அப்படின்ற பிராண்டோடது. இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தோற வச்சிடலாம். இந்த மாடல் நம்பர் வந்து பாருங்கள், வெஸ்டர்ன் டிஜிட்டல் ப்ளூ SN 580 அப்படின்ற மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்து பட்ஜெட்லேயோ இல்லை காஸ்ட்லியோ வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி SSD வந்து போடுறது பெஸ்ட்டு. ஹார்ட் ட்ரைவ் போடுறீங்க அப்படின்னும் போது அது ஃபாஸ்ட் வராது. SSD தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த SSD போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த SSD ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எங்கள் நேம் வந்து போட்டிருக்கலாம், இது பக்கத்தில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா SSD ஒரு ஸ்லாட் இது. ஸோ இது டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த சைஸுக்கு நம்மளது என்ன அதாவது என்ன SSD போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டு நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க 3வது ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறது உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தவிர மற்ற எந்த மெட்டலையும் இப்போது தேவைப்படாது. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நைஸாக வந்து கைட்டு எடுத்துக்குங்க. எடுத்து அப்படியே பக்கத்தில் வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக அந்த SSD வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெஸ்டர்ன் டிஜிட்டல் பிளாக் கலரில் இருக்குது உங்களை SSD பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேமில் பார்த்த மாதிரி அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது உங்களால் மாற்றி வந்து போட முடியாது, ஒரு சைடு மட்டும்தான் போட முடியும். ஸோ இதில் மெதுவாக வச்சு இந்த லைட்டாக வந்து உள்ளே வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே தூக்கின்னு இருக்கும் இது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கைடணும் பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூ வச்சு திருப்பி ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்க்ரூ டிரைவர். ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரூ இதில் வச்சாலே போதும், தானாக ஒட்டிக்கும். ஸோ இதுவுமே ஒரு அளவுக்கு போனோன்னே உங்களுக்கு அதாவது லாக் ஆகிடுதுன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டியதான். இப்போ SSD வந்து இதில் வந்து போட்டாச்சு, ரேம் வந்து போட்டாச்சு, CPU வந்து போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மதர் போர்டில் நம்மளுக்கு பெருசாக வந்து வேலை வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு கேபினெட் எடுத்து கேபினெட்டுக்குள்ளே மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டா PC பில்ட் வந்து முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தாச்சு. நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வந்து வரும். அந்த பார்ட் 3ல் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் போகிற கம்ப்யூட்டர் சம்மந்தமான டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.